ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல திருவிழா பதிவுகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று தான் சித்ரா பௌர்ணமி விழாவினுடைய பதிவு. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பல வழிபாடுகள் நம்முடைய முன்னோர்களால் நமக்கு அருளி செய்யப்பட்ட ஒரு நல்ல நாள். பொதுவாக பௌர்ணமி அமாவாசை ஆகின்ற 2 தினங்களுமே வழிபாட்டுக்கு உரிய சிறப்புக்குரிய நாள். பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுடைய வழிபாடு, சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை மீது இருக்கக்கூடிய திருத்தலங்களில் வழிபாடு, அதே மாதிரி அந்த மலையை கிரிவலமாக வந்து வழிபடக்கூடிய வழிபாடு, இப்படி பல வழிபாடுகள் சிறப்பானது பௌர்ணமி அன்னைக்கு. அதிலும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமியும் உடன் வரக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாளில் என்னெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணினா இறைவனுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு நமக்கு வரிசைப்படுத்தி வைத்ததில் சித்ரா பௌர்ணமி அன்று பல வழிபாடுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று கிரிவலம் வந்து வழிபாடு பண்ணுறது சிவபெருமான. சென்ற ஆண்டும் அதுக்கு வாய்ப்பில்லை, இந்த ஆண்டும் அதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் வீட்டில் இருந்தபடியே எவ்வாறு சிவபெருமான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சென்ற ஆண்டே ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். இருந்தாலும் இந்த ஆண்டு அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதை விரிவாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்கை கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முழு தகவலும் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக கிரிவலம் வந்து வழிபடுவது அப்படிங்கிறது மிக 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 விசேஷமானது. ஆனால் கொரோனாவால் நம்மளால் வெளியில் போக முடியல, கிரிவலம் பண்ண முடியல. என்ன பண்ணலாம்? அதற்காக நம்முடைய வீட்டிலேயே நாம் அஷ்டலிங்கங்கள், இப்போ திருவண்ணாமலையை கணக்கு வச்சு நான் சொல்கிறேன், அஷ்டலிங்கங்களுக்கும் நடுநாயகமாக எம்பெருமான் ஜோதி பிழம்பாக நமக்கு காட்சி தருகிறார் இல்லையா? அதனால் ஒரு 9 அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு 8 திக்குகளுக்கும் 8 விளக்கு வச்சுட்டு நடுப்புற ஒரு விளக்கு, அது சிவமாக நாம் பாவித்து இந்த 8 9 விளக்குக்குமே நெய் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். அப்படி 8 9 விளக்கும் நெய் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க 8 விளக்கு நீங்கள் எண்ணெய் ஏற்றிக்கிட்டு ஒரு விளக்காவது, அந்த நடுவில் இருக்கிற ஒரே ஒரு விளக்காவது கண்டிப்பான முறையில் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. அதை நம்ம ஏற்றி அதை ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. ஒரு தாம்பாளத்தில் இந்த 8 விளக்கும் சுற்றி அடிக்கிட்டு நடுப்புற வந்து ஒரு விளக்கு வச்சு அதில் கொஞ்சம் மலர்கள் வச்சு நாம் அதை இறைவனுடைய ஜோதி ஸ்வரூபமாக பாவித்து, எம்பெருமானே இந்த ஆண்டும் எங்களால் வந்து கிரிவலம் செய்ய முடியலை, அதனால் அந்த கிரிவலம் செய்யக்கூடிய பலனை எங்களுக்கு அருளணும் அப்படின்னு மாலை நேரத்தில், அதாவது சந்திரன் உதயமான பிறகு 7 மணிக்கு அப்புறம் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. 7 மணிக்கு பிறகு உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லைனா சந்திரன் நிலா தெரியக்கூடிய இடத்துலையோ நீங்கள் இதை ஏற்றி வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு 3 முறை வலமாக வந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையாரை நம்ம உள்ளன்போடு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். பொதுவாக தீபத்துக்கு எல்லாரும் நேராக போய் பார்க்குறது அப்படிங்கிறது வழக்கம். சித்ரா பௌர்ணமிக்கு நேராக போய் கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது வழக்கம். ஆனால் இப்போ பெருந்தொற்று காரணமாக எங்குமே நம்மால் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கும்போது இருந்த இடத்திலிருந்து இறைவனை நாம் பூஜிப்பதற்கு உண்டான ஒரு தேக ஆரோக்கியத்தையாவது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அதனால் இந்த முறையில் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணலாம். கிரிவலம் போக முடியலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சிவபெருமானை நம்ம உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த தீபத்தை அப்படியே சந்திரனுக்கும் நாம் காட்டி சந்திரனையும் இந்த நாளில் நாம் வழிபாடு பண்ணலாம். அடுத்தது இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்புக்குரிய இன்னொரு வழிபாடு சித்திரகுப்தனுடைய வழிபாடு. சென்ற ஆண்டு நான் இந்த வழிபாட்டை பற்றி குறிப்பிட்டிருந்தேன், ஆனால் கொஞ்சமாக தான் நான் தகவல் சொல்லியிருந்தேன். பலரும் அம்மா இந்த சித்திரகுப்தனுக்கு நாங்கள் விரதம் இருக்கிறோம், முழு தகவலாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த சித்திரகுப்தனுக்காக இருக்கக்கூடிய விரதம் எதுக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பலரும் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்தால் பாவத்தை எல்லாத்தையும் மாற்றி எழுதிடுவார், அவர் தான் கணக்கு எழுதக்கூடியவர், அதனால் நம்முடைய பாவ கணக்கு எல்லாத்தையும் வந்து குறைச்சி எழுதிட்டு புண்ணிய கணக்கை ஜாஸ்தி எழுதிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கிறீங்க அப்படின்னா அது தவறு. ஏன்னா எப்பவுமே ஒவ்வொரு விசேஷத்துக்கும் சரி அதனுடைய உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத தான் பல வருடங்களாக அடியேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய சொற்பொழிவிலையும் சரி என்னுடைய யூடியூப் பதிவுகளிலேயும் சரி அது உண்மை என்னவோ அந்த உண்மையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் எங்களுடைய பதிவுகள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் கணக்கை மாற்றி எழுதுறதுக்கு அவர் என்ன பூலோகத்திலேயா கணக்கு எழுதுறாரு? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? இங்கே வேணும்னா கணக்கை இப்படியும் எழுதலாம் அப்படியும் எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம். ஆனால் உண்மையின் ஸ்வரூபமாக
யார் என்ன செய்கிறாங்களோ அதற்கு உண்டான கணக்கை அப்படியே எனக்கு நீ எழுதி கொடுக்கணும்னு தான் யமதர்மராஜா அவரை நியமித்திருக்கிறார். சிவபெருமானும் அப்படிப்பட்ட கருணையை தான் சித்திரகுப்தனுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ஒரே ஒரு நாள் அவருக்காக விரதம் இருந்துட்டு ஒரு 2 வாழைப்பழம், தேங்காய், கொஞ்சம் சக்கரை பொங்கலை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு நீ என் கணக்கெல்லாம் மாற்றி எழுதிக்கப்பா, எனக்கு புண்ணிய கணக்காக எழுதிக்கன்னா இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணுறார், அடுத்தவங்களை ஏமாத்துறது, கெடுக்கிறது, வஞ்சனை பண்ணுறது, என்ன வியாபாரத்தில் ஒழுக்கம் கிடையாது, எல்லாரையும் ஏற்றி பிழைக்கக்கூடிய ஒரு மனிதன், என்ன கொலை பாதகத்துக்கு கூட அஞ்சாத ஒரு மனிதன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எல்லா பாவத்தையும் வருஷம் முழுக்க பண்ணிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நல்ல விரதம் இருந்து சித்திரகுப்தன் கிட்ட போய் என் கணக்கெல்லாம் மாற்றி எழுதியிருப்பா, நான் உனக்கு எல்லா விரதமும் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி சாத்தியமாகும்? இதை நம்ம இறைவன்கிட்ட எதிர்பார்க்கலாமா? அதுவே தப்பு இல்லையா? அப்போ அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா என்னம்மா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சித்திரகுப்தனானாலும் சரி, அவருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய யமதர்மனானாலும் சரி, இவர்கள் எல்லோரையும் ஆட்சி செய்யக்கூடிய தலைவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் ஆளுக்கும் ஒரு கடமை கொடுத்துருக்கிறார். இந்த கடமையை நீ செய், இந்த கடமையை நீ செய், அப்படி நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுவது மட்டுமே அவருடைய வேலை. நீங்கள் போய் என்னோட பாவத்தை கம்மியாக எழுது, புண்ணியத்தை ஜாஸ்தி எழுது, நான் செஞ்சா தானே எழுதுறதுக்கு. செய்யாமல் அவர் எப்படி எழுதுவார்? அப்போது சித்திரகுப்தனை ஏன் இந்த நாளில் நம்ம நினைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான். அவர்கிட்ட என்னுடைய பாவக்கணக்கு அதிகமாக இருக்குது, புண்ணிய கணக்கு கம்மியாக இருக்குது, இல்லை புண்ணியம் நான் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா எண்ணம் எனக்கு நல்ல எண்ணமாக அமையணும். புண்ணியம் ஒருத்தர் ஜாஸ்தி பண்ணணும்னா அவருக்கு என்ன தேவை? மனதில் புண்ணியமான எண்ணம் வேணும். அந்த எண்ணத்தை நீ அதிகப்படுத்துன்னு தான் கேட்கணுமே தவிர என் புண்ணியத்தை அதிகப்படுத்துன்னு நம்ம கேட்க முடியாது. அவர் எப்படி கணக்கையாக மாற்றி தப்பாக எழுதுவார்? எழுத மாட்டார். அதனால் என்னுடைய மனதளவில் நான் இன்னும் உயரணும், என்னுடைய மனதளவில் புண்ணியம் எனக்கு அதிகமாக செய்யணுங்கிற எண்ணத்தை நீ தா அப்படின்னு தான் சித்திரகுப்தன்ட்ட வேண்டணுமே தவிர கணக்கை மாற்றி எழுதிக்கோ அப்படின்லாம் அவர்கிட்ட நம்ம வேண்டக்கூடாது, வேண்டவும் முடியாது. அப்போ இந்த சித்திரகுப்தனுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? காலையிலேயே எழுந்து நீராடி நம்ம வீட்டில் சித்திரகுப்தனுடைய படம் இருந்தால் சரி, அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு கொண்டு அவருடைய படத்தை பூஜை அறையில் கோலமாக வரைவாங்க. ஏடும் எழுத்தாணியும் கையில் வச்சுருக்கக்கூடிய அவருடைய உருவத்தை வரைஞ்சி அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எல்லா மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் மலர்கள்லாம் சாத்தி வழிபாடு பண்ணிவிட்டு அவருக்கு மாலை நேரத்தில் நெய்வேத்தியம் நாம் பால் இல்லாத உணவுகளாக நெய்வேத்தியம் பண்ணலாம். தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா சித்திரா அன்னங்கள், அதாவது விதவிதமான கலவை சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி விதவிதமான கலவை சாதங்கள் நம்ம செஞ்சு வச்சு அவருக்கு இலை போட்டு அதில் இது எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். காலையிலேருந்து நான் உபவாசமாக இருக்கிறேன், உப்பு இல்லாத, பால் இல்லாத, தயிர் இல்லாத உணவாக அன்னைக்கு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம், பழமாக சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் முழு நாளும் உபவாசமாக இருக்கிறேன்னா அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து. உபவாசமாக இருக்கிறேன், என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய பாவத்திற்கு என்னை ஆளாக்குகின்ற தீய எண்ணங்களை குறைத்து புண்ணியத்தை என்னிடத்தில் அதிகப்படுத்தக்கூடிய நல்ல எண்ணங்களை என்னுடைய மனதில் மேம்படுத்தி தாருங்கள் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டணும். வேண்டின பிறகு இந்த கலவை சாதம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தீப ஆராதனை காட்டிட்டு அப்படியே அந்த கலவை சாதத்தையும் அந்த தீபாராதனை தட்டையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வரணும். வெளியில் நிலவு எங்கே நமக்கு தெரியுதோ அந்த இடத்துல அந்த சாதத்தை நாம் நிலவுக்கு, அதாவது சந்திரனுக்கு அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவருக்கும் தீப ஆராதனை காட்டிட்டு அவரையும் நாம் வழிபாடு பண்ணணும். ஏன் இந்த நாளில் சந்திரனை கும்பிடணும் அப்படின்னா நவகிரகங்களில் சந்திரன் ஒருவர், அவர் மனோகாரகன் என்று பேசப்படக்கூடியவர். ஒரு மனிதன் தெளிந்த மனநிலையில் இருக்கணும்னா அதுக்கு உதவக்கூடியது சந்திரன் மட்டுமே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு மனதை தெளிவுபடுத்தவும் முடியும், குழப்பி விடவும் முடியும். சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சரியான நிலையில் அமர்ந்திருந்தால்தான் அவர் ஒரு தெளிவான நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுவார். சந்திரன் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் தெளிவு இருக்காது, குழப்பம் இருக்கும். மனசில் குழப்பம் இருந்தால் செய்கிற செயல்லையும் குழப்பம் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு தெளிவற்ற மனநிலை, குழப்பமான மனநிலை, மனதில் ஒரு சஞ்சலம், இது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சந்திர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நம்முடைய பெரியவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வழிபாடு தான்.
பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவரை வழிபாடு பண்ணுறது ஒரு விசேஷமான வழிபாடு. அதனால் நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்காவது சந்திரனுக்கு தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு பண்ணுங்க. இந்த நாளில் சத்தியநாராயணர் பூஜை இருக்கலாமா அப்படின்னு சிலர் கேட்டிருக்கிறீங்க. இருக்கலாம். அதற்கான பதிவும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். சத்தியநாராயணருடைய கதையும் நான் கொடுத்துருக்கிறேன். அதனால் அந்த பூஜை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து முழுமையான சத்தியநாராயணர் பூஜையும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. அப்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை இப்படி தான் வழிபாடு பண்ணணும். நீங்கள் நிலவையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணலாம். இந்த நாளில் விரதம் இருக்கும்போதும் சரி, இல்லை நாங்கள் விரதம் இல்லைங்க சும்மா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக ஒரு 2 பேருக்காவது நீங்கள் தானம் பண்ணணும். எந்த பதிவு சொன்னாலும் நீங்கள் அன்னதானம் பண்ண சொல்கிறீங்களேம்மா அப்படின்னா, இந்த கலி உலகத்தில் நம் பாவங்களை தேய்த்து புண்ணியத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு உயரிய அற்புதமான தானம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது அன்னதானம் மட்டும்தான். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறது எவ்வளோ விசேஷமானதோ அதே மாதிரி நோட்டு பேனா வாங்கி நம்ம தர்மம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னா ஏடும் எழுத்தானையும் அவருக்கு உண்டான பொருட்கள். அதே போல் நாம் ஒரு 10 நோட்டோ ஒரு 10 பேனா வாங்கி காலையிலே பூஜை அறையில் வச்சுட்டு யாராவது ஏழை குழந்தைகள் யார் நம்ம கண்ணுக்கு தென்படுறாங்களோ அவங்களுக்கு நாம் அந்த நோட்டையும் பேனாவையும் நம்ம கொடுக்கலாம். இல்லைங்க இப்போ கொரோனாவாக இருக்குது, வெளியில் போக முடியாது, யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கே இந்த நோட்டையும் பேனாவையும் நம்ம வச்சுக்கலாம். நல்ல எழுத்தாக எழுதுவதற்கும் புண்ணியமாக சேர்க்க எழுதுவதற்கும் வரவாக எழுதுவதற்கும் சித்திரகுப்தன் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாம் அந்த நோட்டு பேனா வச்சு வழிபாடு பண்ணி தானம் செய்வதும் மிக விசேஷமான பலனை நமக்கு இந்த நாளில் பெற்றுத்தரும். இந்த வழிபாடெல்லாம் பண்ணினா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பலருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? முதல்ல மனசில் ஒரு தெளிவு இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலம் நீங்கும். இப்போ மனவாட்டம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. இன்னாருக்கு இருக்கு இன்னாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியலை. பெரிய தனவந்தரிலிருந்து சாதாரணம் அன்றாடம் வேலைக்கு செல்லக்கூடியவர் வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ மனசில் ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. எதிர்காலம் என்ன ஆகுமோ, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு பலரும் கலங்கி நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் மனதில் நிச்சயமாக தைரியத்தை வளர்த்துக்கோங்க. மனதில் உறுதி அவசியம். எதிர்காலம் நிச்சயமாக நல்லபடியாக மாறும். இதே நிலை நமக்கு நீடிக்காது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு முற்றுப்புள்ளி காலம் அப்படின்னு ஒன்று வரும். அது விரைவில் கொரோனாவிற்கும் வரும். அதனால் மனக்குழப்பத்திலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த நாள் நமக்கு ரொம்பவே துணை பண்ணும். அதுக்கப்புறம் இந்த நாளில் வழிபாடு பண்ணால் வறுமை நீங்கும், நோய்கள் அகலும், நம்முடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அந்த திருமண தடையும் நீங்கும், புத்திர பேரையும் நமக்கு பெற்றுத்தரும். வாழ்க்கையில் பல நலன்களை இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் எளிமையான வழிபாடாகவே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நமக்கு பௌர்ணமி வருது. 26ஆம் தேதி மதியம் 12:18 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி 27ஆம் தேதி காலை 9:58 வரைக்கும் நமக்கு இருக்கு. சித்திர நட்சத்திரம் 26ஆம் தேதி முழுவதும் இருக்கு. இரவு 11:17 வரைக்கும் நமக்கு நீடித்திருக்கு. 27ஆம் தேதி பௌர்ணமியா அல்லது 26 பௌர்ணமியா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வரலாம். முழுவதுமாக இருப்பது 26ஆம் தேதி தான். அதனால் பௌர்ணமி வழிபாடு, சந்திர வழிபாடு, சித்திரகுப்த வழிபாடு அனைத்துமே 26ஆம் தேதி தான் பண்ணணும். 27ஆம் தேதி பௌர்ணமி காலை 9:58 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் இரவு சந்திர வழிபாட்டுக்கு பௌர்ணமி கிடையாது. 26ஆம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வழிபாடு. அதனால் 26ஆம் தேதி மாலை 7 மணி 8 9 மணி 10 மணி வரைக்கும் நம்ம இந்த வழிபாடு பண்ணலாம். நேரம் இதில் ஒரு பெரிய வரையறையே கிடையாது. சந்திரன் வரணும், அதுதான் முக்கியம். சந்திரன் வந்ததுக்கு அப்புறமா இந்த பூஜை நீங்கள் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் இந்த விஷயமும் பண்ணுங்க. என்னமோ ஒரு சாதம் பண்ணுறோமா, ஏதோ ஒரு பலகாரம் இல்லை ஒரு பாயசம் வைக்கிறோம், ஒரு வடை சுடுறோம், என்ன பண்ணாலும் சரி அன்றைக்கு இரவு உணவு உங்களுக்கு என்னவோ, அது இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், பூரி சப்பாத்தியாக என்னமோ இருக்கட்டும், அதை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எல்லாரும் அங்கே உட்காருங்க. இந்த பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து எல்லா கவலையும் மறந்துட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கூடி இருந்து உண்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல வழக்கமாக நம்ம பெரியவங்க கொடுத்தாங்கங்க. ஆனால் நாளாக நாளாக நம்ம மறந்துட்டோம்.
எங்கள் வீட்டில் மொட்டை மாடி இல்லைங்க, போய் உட்காரணும்னு எங்களுக்கு ஆசை தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே உட்காருங்க. எல்லாரும் ஒன்றா இருந்து எல்லா கவலையும் மறந்துடுங்க. அந்த பிரச்சனை இருக்கே, இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும், என்னைக்கு இல்லாமல் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் நம்ம மனசை எப்படி தெளிவாக வச்சுக்கலாம், எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத யோசித்து எல்லாரோடும் சேர்ந்து இந்த சித்ரா பௌர்ணமியை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். இந்த மாதிரி விசேஷங்களை பற்றிய பதிவுகள் வந்தாலும் சரி, அதை நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு விருப்பப்படுவாங்கல்ல. எல்லார் கண்களுக்கும் இந்த பதிவு படுமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் பார்க்குற நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொண்டா அவங்களும் அதை பார்த்து பலன் பெறுவாங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.